இருளில் வாழ்ந்த என்னுடைய வாழ்க்கையில, இந்த ஜீவனுள்ள வார்த்தையை அறிவதற்கு முன்பாக, எத்தனை விதமான தீங்குக்கும், பொல்லாப்புக்கும் நான் பாதிக்கப்பட்டேன் தெரியுமா? ஆனா, தேவனுடைய வார்த்தை என்னை நோக்கி வந்தபோது, உடனே என்ன செய்தேன்? தயக்கமில்லாமல் அவரை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன். எங்க முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க, அவர் எப்படிப்பட்டவர்னா, நாங்கள் எப்போதுமே ஓம் என்று உச்சரிப்போம். அதோட அர்த்தம் என்னன்னா, உயிரெழுத்தும், மெய்யெழுத்தும் இணைந்து செயல்படும்போது நாங்கள் உச்சரிக்கிறதான் அது. இதை எப்படின்னா வார்த்தை என்று தமிழ்ல சொல்லுவாங்க. இதுதான் யோவான் முதல் அதிகாரத்துல முதல் வசனத்துல மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனாய் இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது. அப்ப அந்த வார்த்தையில நீங்க பெருக பெருக என்ன ஆகும்? எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தை ஜீவனாயும் வல்லமையாயும் நமக்குள்ளே, நம்முடைய எலும்புகளுக்குள்ளே, கணுக்களுக்குள்ளே பாய்ந்து செல்லுகிறது, ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுகிறதா இருக்குது வேதம் சொல்லுது. பிரியமானவர்களே, வார்த்தையிலே பெருக மறந்துடாதீங்க. நான் சொல்லுவது மனுஷனுடைய வார்த்தையை பெருசா நினைச்சிட்டு அது பின்னாடி போய் ஏமாந்து போகாதீங்க. மனுஷர்கள் தேன் ஒழுகு நல்லா பேசுவாங்க, நல்ல மனதோட தான் பேசியிருப்பாங்க. ஒருவேளை அவங்க வாழ்க்கையில வந்த சில தோல்விகள், ஏமாற்றங்கள், ஐயோ நம்ம கமிட் பண்ணதை செய்ய முடியலையே என்கிற ஒரு வேதனையான பாதையில தள்ளும்போது, ஒருவேளை அந்த வார்த்தைகளை நீங்க கேட்கும்போது சங்கடப்படலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை நீ நம்பி இருப்பாயானால், என் ஊழிய பாதையில் நான் இதுவரைக்கும் பார்த்துருக்கிறேன். ரட்சிக்கப்பட்டு 37 ஆண்டுகள் ஆயிட்டுங்க. கர்த்தருடைய வசனங்களை ஒரு நாளும் என்னை ஆண்டவர் கீழே விட்டதே கிடையாது. இஸ்ரவேலருக்கு அவர் சொன்ன நல்வார்த்தைகள் ஒன்றாகிலும் கீழே விழுந்ததில்லை. அதனால இந்த நேரத்துல கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் முன்பாக நம்ம ஆண்டவரிடத்தை கேட்போம், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையில நான் பெருகணும் சுவாமி. அப்ப எப்படி பெருக முடியும்? உங்களை நடத்துறவங்க வேத வசனங்களா நிறைந்திருக்கிறவர்களாக, தங்கள் வாழ்க்கையின் அனுபவத்துல, அதாவது தங்கள் அனுதின வாழ்க்கை, அதான் நான் சொல்ல தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்ததுனால நற்குணசாலிகளா மாறினாங்களாம். அதோட அர்த்தம் என்னன்னா, அவங்களுடைய இன்னர் லைஃப் மாறிட்டே இருக்கும், அவங்க கேரக்டர்ஸ் மாறிட்டே இருக்கும். Who could be called as Christian? I like to say real Christian. நான் சொல்வது உண்மையான கிறிஸ்தவன் என்று யாரை நம்ம அழைக்க முடியும்? பரிசுத்த வேதாமத்தின்படி பார்த்தீங்கன்னா, சுபாவத்தில் மாற்றம் உள்ளவங்க தான். அவங்க எந்த சூழ்நிலையும், எந்த இடத்துலையும் தங்களுக்காக அல்ல பிறருடைய நலனுக்காக ஜெபிப்பாங்க. தங்களுக்கு உண்டான ஆஸ்திகளை, செல்வங்களை, ஆத்தும மீட்புக்காக, தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவங்க என்ன செய்வாங்க? முகம் கோணாமல் செய்வாங்க. ஏழைகளுக்கும், திக்கற்றவர்களுக்கும், விதவைகளுக்கும், அனாதைகளுக்கும் எந்த விதமான வித்தியாசம் பாராமல் தங்களுடைய சக்திக்கு மிஞ்சி, பலத்துக்கு மிஞ்சி கூட மனதார செய்வாங்க. காரணம் என்ன? அவங்களுடைய வார்த்தை அவர்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டே இருக்கும். ஒரு காலத்தில் பெருமைக்காரர்களாக இருந்திருப்பாங்க, ஆனால் மனத்தாழ்வுகளாக மாறுவாங்க. ஒரு காலகட்டத்தில் பலவிதமான அடிமைத்தனமாகிய பல இச்சைகளுக்கு, தவறான வணக்கங்களுக்கு, இன்னும் பலவித குடி பழக்கங்களுக்கு, இன்னும் பலவித தீமைக்கு அடிமைப்பட்டு கிடப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவங்களை அந்த வார்த்தை விடுவிக்கும். ஆனால் தான் அவர் சொன்னார், என் வசனத்தை அனுப்பி அவர்களை நான் குணமாக்கி அவர்களை விடுவிப்பேன் என்று சங்கீதம் 107. என் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை மரணத்திலிருந்து விடுவிப்பேன். இதை பார்த்து கொண்டு அன்பானவர்களே, மரணத்துக்கு எதுவான வியாதி உங்களை தாக்கிட்டு இருக்கா? உங்கள் மனதில் பயம் இருக்குதா? குழப்பம் இருக்குதா? இப்போ ஏசப்பா தன்னுடைய வார்த்தையை அனுப்பி உங்களை விடுவிக்கிறார். ஆயத்தமா இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நீங்க வாஞ்சியா இருக்கிறீங்களா? இந்த ஆண்டு 2026 ஆண்டவரே, வார்த்தையிலே நான் பெருகிட அருள் தாரும் சுவாமி. உம்முடைய வசனங்களை விட்டு நான் வலது பக்கம் இடது பக்கம் சாயாதபடி நேரா உம்முடைய பாதையில தெளிவா நடக்க கற்றுத்தார். இதை பார்க்க உங்களுக்கு அநேகர் யோசிக்கிறீங்க, இது என்ன சிறு பிள்ளைகளுக்கு சொல்லுவது போல இருக்கு. உண்மை அதுதாங்க. ஒரு சிறு பிள்ளையை போல் மாறாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியாது. சின்ன பிள்ளைங்க சொன்னது அப்படியே நம்பும், சந்தேகப்பட்டு கொண்டு, இல்லாட்டி ஏதோ பழைய கதையை பேசி கொண்டு இருக்கு. நான் இப்படியே பிறந்துட்டேனே, நான் இதுக்காக பிறந்துட்டேனே, அதுக்காக பிறந்துட்டேனே என்று தங்களை தாமே ஏமாற்றி கொள்ளாது. ஆகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனதுருகி உங்களை அழைக்கிறார். அவருடைய வார்த்தையின்படி நீங்களும் நானும் அவருடைய சொந்த பிள்ளைகளாய் மாற வேண்டும். அதோட அர்த்தம் என்னன்னா, இருதயத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளணும். அவர் உங்களுக்குள் வந்துட்டனாலே பழைய காரியங்கள்லாம் ஒளிஞ்சிடும். ஒரு காலத்தில் நானும் உங்களைப் போல அடிமைத்தனத்தில் தான் கிடந்தேன். எகிப்து ஆகிய பாவத்தின் அடிமைத்தனத்தில் தான் கிடந்தேன். ஆனால் இயேசு எனக்குள்ள வர வர வர, அவருடைய வார்த்தை எனக்குள்ள வர வர என்ன ஆயிட்டு, அவருடைய போல மாறக்கூடிய கிருபைகளை தந்திருக்கிறார், தந்து கொண்டு இருக்கிறார். இனிமேலும் அவரை போல மாறவே ஆசைப்படுகிறேன். அன்பானவர்களே, இந்த நன்மை பெற்றிட, இந்த தேவனுடைய வார்த்தையில பெருகிட, நற்குணசாலிகளாய் மாற
அவருடைய வார்த்தை அவசியம். கலங்கமில்லாத ஞானப்பாலாகிய வசனத்தின் மேல் வாஞ்சை இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். எந்த சூழ்நிலையிலும் இந்த வார்த்தையின்படி நடப்பேன் என்று சொல்லி உண்மையாய் பேசுவதை காட்டு செயல்களை காட்டுவதை கற்று விரும்புகிறார். நாம் உண்மையை அர்ப்பணித்து இப்போதும் கூட ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, உங்களுடைய தெய்வீக பிரச்சனை இறங்கி வரட்டும் அப்பா. வார்த்தையினால் அவர் தீர்த்தறிந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியராய். அன்புள்ள ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையினால்தான் எங்களுடைய சரீரம் ஆத்மாவில் உள்ள தீங்கெல்லாம் மாற்றுகிறீர். பெருக்கத்தின் ஆண்டு என்று சொன்னீர். இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகிட கர்த்தனை விரும்புகிறேன். அளவில்லாமல் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிற தெய்வம் நீர் ஒருவர் தானப்பா. கேட்ட வார்த்தையின்படி உம்முடைய வேத வசனத்தின் மேல் மனவாஞ்சையாய் தினந்தோறும் அதை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய், இதுமித்து நற்குணசாலிகளாய், இன்னர் லைஃப் மாறிட, உண்மையான ஜென்ம சுபாவம் செத்திட, உண்மையாகவே உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் வலிமை பெற்றிட, உமக்காய் கனி தந்திட ஆவியானவரே உதவி செய்யும். உம்முடைய வார்த்தையின்படி நடந்தால் அது எவ்வளோ பெரிய மேன்மை என்பதை விளக்கி சொன்னீர். உம்முடைய வார்த்தையில வாஞ்சியாக இருந்தால் அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்லிக் கொடுத்தீர். உம்முடைய வார்த்தையில பெருகுவதற்கு அடையாளமே அவர்கள் நற்குணசாலிகளாய் மாறுவார்கள் என்று சொன்னீரப்பா. இந்த பூமியிலே அவர்கள் பரலோகத்தை அனுபவிக்க முடியும். எங்களை பார்க்குற ஒவ்வொருவரும் இயேசுவை பார்க்க முடியும். இப்பொழுதும் கூட இந்த செய்தியை கேட்டு என்னோட ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில யாருக்குள்ளெல்லாம் பயத்தின் ஆவி இருக்குமோ, யாருக்குள்ளெல்லாம் பலவீனத்தின் ஆவி அல்லது நோய்கள், பேய்கள், போராட்டங்களுக்கு அதை கர்த்தர் கடிந்து கொள்கிறார். உங்களுடைய தெய்வீக வல்லமையின் பிரசனை இறங்கி வருவதை பார்க்கிறேன். பிதாவின் வார்த்தையாக இயேசு எப்படி வெளிப்பட்டீரோ, மாமிசமாகி எங்களுக்குள்ள வந்தீரா இப்போதே இந்த செய்தியை கேட்டிருக்க ஒவ்வொருக்குள்ளையும் நீ பிரவேசிப்பீராக. இப்பொழுது தெய்வீக பரலோகத்தின் அக்கினி இறங்கி வரட்டும். அவர்கள் ஆண்டு கொண்ட அவநம்பிக்கை, பொய்யான காரியங்கள் எல்லாம் விலகி ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஜீவாதிபதியே, வானம் பூமி ஒழிந்தாலும் என் வார்த்தை ஒழியாது என்று சொன்னீரே, அந்த வார்த்தை பற்றி நடக்க அருள்தான். இவைகளை பெருகிட தயவு பண்ணும். இவ்வுரைத்த தீர்க்க தரிசனத்தினுடைய 1000 மடங்கு இந்த பிள்ளைகளை வசனத்திலே, வார்த்தையிலே செயல்படுவதிலே, ஆண்டவரே நற்குணசாலிகளாய் மாறுவதிலே பெருக பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கு மீட்பர் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஊழியம். தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் உலகமெங்கும் அந்த வார்த்தையாகிய வசனத்தை மாத்திரம் உயர்த்தி காட்டுகிற ஒரு திருப்பணி. இந்த இறைப்பணியிலே பங்கு பெறுங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.